குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதுங்களா? கிளியரா இல்லை ஆடிபிளாக இருக்கா? மைக் ஆன் பண்ண விட மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டே ஒன் கிளாஸு. ஸோ ஸ்டில் சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் கொண்டு போகிறேன். நான் எகெயின் ஸ்டார்டிங் எப்படி நான் நடத்தினேன் அப்படின்னோ அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சிலபஸ் என்னது, ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருக்கும், செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குது, தேர்ட் பேப்பர், ஃபோர்த் பேப்பர், அதே மாதிரி எப்படி பாஸ் மார்க்கு எல்லாமே நான் இன்றைக்கி வந்து டே ஒன் வந்து கொண்டு போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து யாராவது ப்ராப்பராக கவனிக்கல அப்படின்னாக்கோ நோ இஷ்யூ. இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வந்து ப்ராப்பராக கவனித்தாலே உங்களுக்கு வந்து சிஓ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதாவது அப்கமிங் ஏப்ரல் எக்ஸாம் போகிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் வர எந்த கிளாஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். எக்ஸாம் 2 months டைம் இருக்குது. மார்ச் வந்துருச்சு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வர கிளாஸை ப்ராப்பராக கவனிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேங்களா? ஓகே, ஓகே, எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுங்களா? ஸ்க்ரீன் சிலபஸ் எல்லாருக்குமே அப்டேட் ஆகுதா? தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து சிஓஏ சிலபஸ். ஸோ டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. ஸோ இதுதான் வந்து சிஓஏ சிலபஸ். ஓகே, ரீசெண்டாக அப்டேட் பண்ண சிலபஸ் இதுதான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக யூனிட் ஒன்லேருந்து, ஓகேங்களா, இது வந்து தியரி உங்களுக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 7 யூனிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ யூனிட் ஒன்லேருந்து யூனிட் 7 வரைக்கும் 7 யூனிட் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு சிலபஸுக்குமே நியூக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இதில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இது எல்லாமே அப்படியே டிட்டோ ஓல்டில் இருக்கிற சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 மட்டும் நியூ உங்களுக்கு. ஓகே, இ ஆஃபீஸ் மட்டும் புதுசாக வருது. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில கொஷின் ஆட் பண்ணியிருக்காங்க. பழைய சிலபஸ் அப்படியே இருக்குது. அது கூட இன்னும் 2-3 டாபிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது யூனிட் 6ங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க வெயிட்டேஜ் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் தியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, எம்எஸ் ஆஃபீஸு, ஓப்பன் ஆஃபீஸ் ரெண்டும் சேர்ந்து 70% கேட்பாங்க. லினக்ஸ் தனியாக கேட்பாங்க. ஓகேங்களா? லினக்ஸ் தனியாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் விண்டோஸு 70%, லினக்ஸு, ஓப்பன் ஆஃபீஸ் இதில் மொத்தமாக 100% வரும் உங்களுக்கு. இது தியரிக்கு. ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸும் நீங்கள் பார்க்கணும், ஓப்பன் ஆஃபீஸும் பார்க்கணும். ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் படிப்பாங்க, ஓப்பன் ஆஃபீஸ் தொடவே மாட்டாங்க. ஓகேங்களா? பட் அது ரொம்ப தப்பு. அது ஓப்பன் ஆஃபீஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இ ஆஃபீஸ் இந்த யூனிட் 7க்கு பார்த்தீங்களா, இது கம்பல்சரி நடத்திடுவோம். நான் இன்னும் டோட் சிலபஸ் அப்டேட் பண்ணல. அவங்க இ ஆஃபீஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னு அது கொடுத்தோன்னே நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தியரியோட சிலபஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். 1 மார்க் வந்து நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் நான் வந்து டோட்டலாக எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவேன். பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் நான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 1 மார்க் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தனியாக வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தனியாக வரும் உங்களுக்கு, எம்சிக்யூ தனியாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எல்லாமே தனித்தனியாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம் உங்களுக்கு நான். அது போக இப்போ டோட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்டில் 1 மார்க் எப்படின்னு. அதையுமே நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கோம். அதையுமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ தியரி பற்றி யாருமே ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்து ப்ராக்டிக்கல். ஸோ இது வந்து வேல்யூவேஷன். ஸோ தியரிக்கு வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, மொத்தம் 50 மார்க் உங்களுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. மினிமம் பாஸ் மார்க் 20 மார்க். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்சிக்யூ எத்தனை மார்க் உங்களுக்கு, 10 மார்க்கு. மேட்ச் த ஃபாலோயிங் 10 மார்க்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 மார்க்கு. இந்த 3 நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்கனாலே 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அகைன் லாஸ்ட் 20 மார்க் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். இது ஒரு 2 மார்க் மாதிரி 2 மார்க் கேட்பாங்க. மொத்தம் 50 மார்க்கில் 20 மார்க் எடுத்தால் போதும் உங்களுக்கு, நம்ம பாஸ் பண்ணிடலாம். இது தியரி. ஆனால் நம்மளோட ஃபுல் வெயிட்டேஜ் ஃபோக்கஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் உங்களுக்கு இருக்கும்னா ப்ராக்டிக்கலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எத்தனை நம்ம கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 38 கொடுத்துருப்பாங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம், ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவு இந்த ஓஎஸ்ங்கிறது நான் நடத்தி முடிச்சிடுவேன். இது சிம்பிள் தான். இந்த எம்எஸ் ஆஃபீஸு, அதே மாதிரி எக்ஸலு, எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு இந்த 3ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த எம்எஸ் வேர்டு மட்டும் பார்ப்பாங்க, இந்த ரைட்டர் பார்க்க மாட்டாங்க. ரைட்டரும் சரி, ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியும் சரி, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸும் சரி, இதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சிலபஸில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்சிருக்க ப்ராக்டிக்கலுக்கு இங்கே பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸும் சரி ஓப்பன் ஆஃபீஸும் சரி ரெண்டும் சேர்ந்து 50%. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸ் டோட்டலாக வேறு மாதிரி உங்களுக்கு இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து மொத்த கொஷின் 38. 38ல் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 8 ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 38 ஒரு 8, ஓகே, எத்தனை உங்களுக்கு 46. 46 ஒரு 6 ஆட் பண்ணுங்கள் 52. 52 ஒரு 4 ஆட் பண்ணுங்கள் 58. ஸோ மொத்தம் நீங்கள் ப்ராக்டிக்கல் எத்தனை 58 கொஷின் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 34 பார்த்துருவோம். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் தவிர எம்எஸ் ஆஃபீஸ் தவிர எல்லாமே 34 நீங்கள் பார்த்துருவோன்னு. ஓப்பன் ஆஃபீஸில் நான் ஒரு 8 கொஷின் உங்களுக்கு நடத்துவேன் நான். நீங்கள் அதை மட்டும் தெளிவாக இருந்த போது மற்றதெல்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா ஓப்பன் ஆஃபீஸுங்க மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதுலேயே இம்பார்ட்டண்டான கொஷின்லாம் இருக்குது. அதை நான் ஓப்பன் ஆஃபீஸ் வரும்போது நடத்துவேன் உங்களுக்கு நான். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வர கிளாஸை வந்து யாரும் ஒமிட் பண்ண வேண்டாம். பர்டிகுலர்லி ஏப்ரல் எக்ஸாம் போகிறவங்க ஒமிட் பண்ணவே வேண்டாம், ஓகேங்களா? ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்டிங் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி டெய்லியுமே நீங்கள் வந்து எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணணும். அதேமாதிரி டைப் ரைட்டிங். ஸோ டைப் ரைட்டிங் பொறுத்தவரை உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டைப் ரைட்டிங் நீங்கள் எந்த அளவுக்கு மியூட் போட்டுக்கோங்க. ஸோ டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதேமாதிரி டைப் ரைட்டிங் பொறுத்தளவு ஒன்று காமன், நிறைய பேருக்கு காமன் டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, நான் போத் இயர் முடிச்சுட்டேன், டைப்பிங்லேயுமே சியூ எக்ஸாம் டைப்பிங்கே நான் ஹையர் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. டைப்பிங் போத் இயர் முடிச்சவங்க வந்து தயவு செஞ்சு ஹையர் யாரும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் படித்தாலே போதும், ஜூனியர் லெவல் அடித்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா டைப்பிங் நீங்கள் மார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கு ஒவ்வொரு பேப்பருக்குமே உங்களுக்கு 50 மார்க்கு. 50ல் எத்தனை மார்க்கு 20 மார்க் எடுத்தால் பாஸு, ஓகேங்களா? ஸோ நாம் 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, 20 மார்க் எடுத்தால் போதும், ஓகேங்களா? மோஸ்ட்லி 40 மிஸ்டேக் விடலாம், ஓகேங்களா? அதனால் வந்து போத் டயர் முடிச்சுவீங்க, எதுக்கு பயந்துக்க வேண்டாம், ஜூனியர் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இல்லை நான் வந்து டைப்பிங் வந்து ஜூனியர் தான் முடிச்சிருக்கேன், இதிலே நான் ஹையர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஹையர் முடிக்கிற அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக போத் இயர் முடிச்சுவீங்க, ஜூனியர் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், சரிங்களா? இதுதான் வந்து நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? இது காமன் இன்ட்ரோ, டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? இல்லைன்னா ஓகேன்னு சொல்லுங்கள், இருக்குதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்காவது டவுட் இருக்குதுன்னா. ஓகே, டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து டெமோ கிளாஸ்மே எடுக்கிறேன் நான், அதாவது ஒரு 3 கொஷின் நடத்துகிறேன், ஓகேங்களா? இந்த 3 மட்டும் நடத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த 3 ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கள், மைக்கு டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் மைக் ஆன் பண்ண சொல்கிறேன் நான், ஓகேங்களா? அதே எல்லோரும் மியூட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஎஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மோஸ்ட்லி கம்ப்யூட்டரை பொறுத்தவரை ஷார்ட் ஃபார்ம் நிறைய கற்று வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, ஷார்ட் ஃபார்ம் நிறையா ஓஎஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறையா நானே கிளாஸில் இன்டிமேட் பண்ணுவோம் உங்களுக்கு, நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓஎஸ் பார்க்கலாம். ஸோ ஓஎஸை பொறுத்தளவு மொத்தம் உங்களுக்கு 7 கொஷின் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 7 கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் கேட்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி வேர்டு எக்ஸல்லே எல்லாம் முடிச்சிருவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயர் தான் பார்த்தீங்கன்னா தான் ஓஎஸில் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து அதனால் இந்த 7மே இம்பார்ட்டண்ட்டு, இந்த 7யும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து சிஸ்டமே தெரில அப்படின்னா கூட நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே மக்கப் படித்து எக்ஸாமில் அவுட்புட் காமிச்சிங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க, சிஓஏ பாஸ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாஸ் கட்டி நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். இப்போ இனிஷியலாக இதில் வர எக்ஸசைஸ் மட்டும் அப்படியே நீங்கள் வந்து மக்கப் பண்ணுங்கள். அப்படியே புரிஞ்சுதுன்னா ஓகே, உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் புரியல என்ன பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டில் எழுதிட்டு அதேமாதிரி அவுட்புட் கொடுத்தாலே உங்களுக்கு போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்கா அப்படின்னா ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம், இது ஒரு கொஸ்டின். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ், இது செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். மொத்தம் இதில் எத்தனை 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஓல்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் 30 மார்க் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ இந்த 3 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா
ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம் 10 மார்க்கு, ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் இது 2 இது 10 மார்க்கு, ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர் இது 10 மார்க்கு. ஸோ மொத்தம் 30 மார்க் இதிலே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கும். எப்படி ரன் பண்ணுவோம்? ஜஸ்ட்டு லேப்டாப் கீபோர்டு இல்லை சிஸ்டம் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் அமுத்திட்டு நமக்கு வேணுங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பிரேவ்னு டைப் பண்ணி ஆப்பை கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணுற கான்செப்ட்டு. பட் இப்படி யாரும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் அஃபிஷியலாக நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து வேர்டே ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? வேர்டு ஓகேங்களா? இதில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னு என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணுறனோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேர்டுன்னு கொடுத்துட்டு இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. எங்கிட்ட இருக்க விண்டோஸ் 11 ஓஎஸ் விண்டோஸ் 10க்கு ஒரு மாதிரி வரும், விண்டோஸ் 8க்கு ஒரு மாதிரி வரும், விண்டோஸ் 7க்கு ஒரு மாதிரி வரும். சரிங்களா? ஸோ விண்டோஸ் 7 அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா விண்டோஸ் 7, 8, 10க்கு ஒரே மாதிரி வரும். இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே லொக்கேஷன் காமிக்காது, மோர்னு காமிக்கும். அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் காமிக்கும். விண்டோஸ் 11 இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக இந்த ஓப்பன் அந்த ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குற ஸ்ட்ரெயிட்டாக அது உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறது. நீங்கள் இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரன் கமாண்டு. மோஸ்ட்லி சிஸ்டம் பொறுத்தளவு ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? ரன் கமாண்ட்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் வந்து ஹவு டு ஓப்பன் ரன் கமாண்ட் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? உங்கள் லேப்டாப் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு ஆர் அமுத்தணும். ஆர் அமுத்திங்கன்னா கீழே என்னது உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் விண்டோஸ் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு ரன்னு டைப் பண்ணினது இங்கே ரன் வரும். இப்படியும் பண்ணலாம். இங்கே போயிட்டு இங்கே நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது வேர்டு ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு அவுட்புட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். இந்த கமெண்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். எப்படின்னா இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே வேர்டுன்னு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லுவேன், நான் கடைசியாக சொல்லுவேன். அதேமாதிரி அவுட்புட் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு நான். சரிங்களா? அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கா அப்படின்னா ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். அதாவது கீழே வந்து நிறைய ப்ரோக்ராமை ரன் பண்ணி வச்சுட்டு அதை எப்பயும் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ என்கிட்ட வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, நான் ஒரு 2-3 ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பிரேவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரௌசர் இது 1-2 ஆச்சுங்களா. அடுத்து நான் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து நான் வந்து பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறா, ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். அப்போ என்னது கீழே இருக்குது பார்த்தீங்களா மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸு, இதுதான் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒன் ஓகே ஆயிடுச்சு. ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டு ப்ளஸ் டேப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ட்டு ப்ளஸ் டேப்னா ஆல்ட்டு பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் டேப் பட்டனுக்கு, அதாவது கியூ பட்டன் லெஃப்ட் சைடில் டேப்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எது வேணுமோ என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸலுக்கு போக என்ன பண்ணுறது, இங்கே போய் எக்ஸலில் போய் வச்சிங்கன்னா நமக்கு எக்ஸல் நமக்கு கிடச்சிரும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பவர் பாயிண்ட் வச்சுட்டேன், எனக்கு பவர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து நான் வேர்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ வேர்டு எங்கே இருக்குது, ஓகே நான் வேர்டில் வச்சாச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வந்து இங்கே வேர்டு, ஓகே நான் வேர்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி எனக்கு கிடச்சிரும். இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே நிறைய ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப் கீபோர்டில் ஆல்ட்டு ப்ளஸ் டேபு. ஓகேங்களா? இதை கொடுத்தாலே நமக்கு என்னது, நமக்கு ஆப்ஷன் கிடச்சிரும். அவ்வளோதான். இது பண்ண 10 மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபைல் மேனேஜர்னு அர்த்தம். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஃபைல் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர் என்னது, நம்ம நிறையா ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது பிடிஎஃபாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை வந்து வேர்டு ஃபைலாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்,
ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், வேர்டுங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். தேர்டு என்ன கேட்டிருக்கிறா, எக்ஸ்ப்ளோரர் மூலிமா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ எக்ஸ்ப்ளோரர்னா ஒன்றும் இல்லை, மை கம்ப்யூட்டர், அதாவது ஃபைல் மேனேஜர். ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோரர் மூலிமா நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரர்னா என்னது, ஃபைல் மேனேஜர்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் ஃபைல் மேனேஜர். சரிங்களா, இந்த திஸ் பிசி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபைல் மேனேஜர். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் இப்படி தான் உங்களுக்கு இருக்குது. சாஃப்ட்வேர் எல்லாமே என்னது நமக்கு லோக்கல் டிஸ்க்கு சியில் ரன் ஆகிருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இது மூலிமா ரன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இது மூலிமா ரன் பண்ணலாம். இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கீழே நமக்கு எக்ஸ்ப்ளோர் சிம்பிள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்ன அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் இ. ஓகேங்களா, இது கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு சொல்லுவேன், சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பட்டன்னு சொல்லுவேன். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, விண்டோஸும் ஒரே மீனிங் தான், ஸ்டார்ட் பட்டன் ஒரே மீனிங் தான். ஸோ எக்ஸ்ப்ளோரர் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் இ கொடுத்து என்னது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிடும். இது எல்லா ஓஎஸுக்கும் காமன். ஓகேங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிசிக்குள்ளே போகிறேன். டிஸ்பிசிக்குள்ளே போனீங்கன்னா எங்கிட்ட வந்து 3 டிஸ்க் எங்கிட்ட இருக்குது. ஸோ சி தனியாக எங்கிட்ட இருக்குது, டி தனியாக, இ தனியாக இருக்குது. இதெல்லாம் என்னோடய பர்சனல் ஃபைல்ஸ். டிஇ இதெல்லாம் பர்சனலாக என்னோடது இருக்குது. அதாவது ஃபோட்டோ இல்லை வீடியோஸு இல்லை சாஃப்ட்வேரு ரெக்கார்டிங் செஷன் எல்லாம் இதில் தான் இருக்குது. பட் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருப்பேன் நான். மோஸ்ட்லி இது வந்து எல்லாத்துக்கும் காமன் உங்களுக்கு. லோக்கல் டிஸ்க் சி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போங்க. இதில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. டைப்புனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும். இங்கே அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடாதீங்க, இது அன்இன்ஸ்டால் ஆயிரும். இது ஓப்பன், அதாவது நான் வந்து நோட் பேட் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். இங்கேயும் அப்ளிகேஷன் வரும், இங்கேயும் அப்ளிகேஷன் வரும். அதாவது டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அப்ளிகேஷன் வரும், இங்கேயும் அப்ளிகேஷன் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. இந்த சாஃப்ட்வேர் நேம் போட்டு அப்ளிகேஷன் இருக்கும், இதை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டபுள் கிளிக் பண்ண என்னது நமக்கு நோட் பேட் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். இதுதான் அது. ஓகேங்களா, அப்போ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 30 மார்க்கு. ஓல்டு சிலபஸ்க்கு. நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்கோ 5 மார்க்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் உங்களுக்கு. சரிங்களா, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த கொஷின் நம்பர் 3 சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். சரிங்களா, ரீசைக்கிள் பின் பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு 3 கொஷின் நடத்துகிறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு, அதாவது புதன்கிழமை வந்து ஃபுல்லாக முடிச்சிடும் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு டே 1னால இம்பார்ட்டண்டான சொல்லி கொடுக்குறேன் நான். சரிங்களா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரீசைக்கிள் பின்னு. இது ஒரு கொஸ்டின். ரீஸ்டோரிங் த டெலேட்டட் ஃபைல்ஸு, அதே மாதிரி அரேஞ்சிங் ஐகான்ஸ் இந்த டெஸ்க்டாப்பு, ஆடிங் ஏ ப்ரோக்ராம் ஷார்ட்கட். மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. ரீசைக்கிள் பின் பற்றி ஒரு கான்செப்ட், அரேஞ்சிங் ஐகான்ஸ் ஹேண்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆடிங் ஏ ப்ரோக்ராம் ஷார்ட்கட். மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்கானா. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ காமனாக ரீசைக்கிள் பின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் தவறுதலாக டெலீட் பண்ண ஃபைல் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே என்னோடது. நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிட் 1 ஃபுல் பிடிஎஃப் கொஷினுங்கிறது எனக்கு வேண்டாம், நான் டெலீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெலீட் ஆயிரும். நான் இப்போ பார்த்தேன்னா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே ரீசைக்கிள் பின் இங்கே இருக்குங்களா, இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ண நிறையா இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரே நிமிஷம் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன் நான். இதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நடத்துகிறேன் நான். ரீஸ்டோர். ஓகே, எல்லாமே டெலிட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ரீசைக்கிள் பின்னில் என்னது எல்லாமே என்கிட்ட எம்டியாக என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து தவறுதலாக வந்து இந்த யூனிட் 1 பிடிஎஃப் கொஷினுங்கிறத டெலீட் கொடுத்துட்டேன், எனக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. இதை நான் மறுக்க ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பின்னில் நான் போனேன் அப்படின்னா இங்கே எனக்கு இருக்கும். இங்கே போய் மவுஸை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டோர்னு கொடுத்தீங்கன்னா என்னது இங்கே எனக்கு எகெயின் மறுக்க இந்த கான்செப்ட் வந்துடும் நமக்கு. இதுதான் ரீசைக்கிள் பின். இப்போ நீங்கள் ஒரு இது வந்து எங்கே உங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெளியே உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க,
இல்லை வேறு ஒரு சிஸ்டம் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மெயில் செக் பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதை செக் பண்ணுவோம், நம்ம எப்படி டெலீட் பண்ணுவோம், இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெலீட் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு நினச்சிப்போம். பட் இதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரீசைக்கிள் பின்னில் போனாங்கன்னா உங்கள் ஃபைல் இங்கே இருக்குது, அது என்ன பண்ணலாம், இதை ரீஸ்டோர் கொடுத்துட்டாங்கன்னா என்னது மறுக்க நமக்கு பழையபடி வந்துட்டு நம்ம ஃபைலை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும் அப்படின்னா பர்மனண்ட்டாக கொடுத்து பழகிக்கோங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக டெலீட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னு டெலீட் ஆயிரும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா நமக்கு என்னது, இங்கே எனக்கு டெலீட் ஆயிரும், ஆனால் ரீசைக்கிள் பில் நமக்கு விசிபிளாக நமக்கு இருக்குது. பட் இப்போ நான் டெலீட் கொடுக்கவே கூடாது. டெலீட் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் டெலீட்னே கொடுக்குறேன் நான் ஓகேங்களா. கொடுத்துட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா இங்கே போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு டெலீட் பட்டன் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கேட்கு ஆர் யூ ஷோர் வாண்ட் டு பர்மனெண்ட் டெலிட்னு கேட்கும். இப்போ நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரீசைக்கிள் பின்னில் போனாலுமே நமக்கு என்னது அந்த ஃபைல் காமிக்காது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு வெளியே ஒரு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னு டெலீட் கொடுக்கணும் ஓகேங்களா. எப்படி அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், இதோட டெலீட்னு கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே போய் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுத்தி பிடிச்சி டெலீட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும் பர்மனெண்ட் டெலீட் பண்ணுறதான்னு கேட்கு, நீங்கள் எஸ் கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக டெலீட் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், பட் தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறா, ரீசைக்கிள் பின் என்னது, ரீஸ்டோரிங் டெலீட் ஃபைல்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே பண்ணால் போதும் ஓகேங்களா. செகண்டு பாருங்கள், அரேஞ்சிங் ஐகான்ஸ் ஆன் த டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, இதுதான் டெஸ்க்டாப் ஓகேங்களா. இதுக்கு போய் டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க, அதாவது ஹோம் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி எக்ஸலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி பவர் பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பவர் பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நிறையா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெஸ்க்டாப்குள்ளே போக நம்ம என்ன பண்ணுவோம், மினிமைஸ் கொடுத்துட்டே வருவோம். ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம், மினிமைஸ் கொடுத்துட்டே வருவோம். ஒரு 5 ப்ரோக்ராம்னா ஓகே, மினிமைஸ் ஒரு 10 ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம், மினிமைஸ் கொடுத்துட்டே வரணும். அதுக்கு ஒரே கிளிக் இல்லாமல் டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் டி நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ப்ளஸ் டி, டி ஃபார் டியூடு வச்சுக்கோங்க ஓகேங்களா. டி ஃபார் டியூடு. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் டி இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்க்டாப் வந்துடும் நமக்கு. இது ஒரு ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணாலுமே ஒரே கிளிக் மூலிமா டெஸ்க்டாப் வந்துடலாம் ஓகேங்களா. டெஸ்க்டாப் வந்தாச்சு. நமக்கு கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறா, அரேஞ்சிங் ஐகான்ஸ். ஸோ ஐகான்னா ஒன்றும் இல்லை, இதுதான் ஐகான். இப்போ வந்து இது எல்லாமே கஜன்னு எங்கிட்ட இருக்குது சரிங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் எங்கிட்ட இருக்குது. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதா கொஷின் நமக்கு சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸோ எல்லாமே வந்து எங்கிட்ட வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடாக இருக்குது. இதை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது தெரில. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா ஒவ்வொரு பக்கம் வைப்பாங்க. இது நம்ம தலைவலி பிடிச்ச வேலை சரிங்களா. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கிளிக் மூலிமா அரேஞ்ச் பண்ணுறது அதுதான் கொஷின் நமக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா, அதில் எம்டியான ஸ்பேஸ் எடுங்க. ஸோ எம்டியான ஸ்பேஸ்னால் இங்கே பாருங்கள், ஐகான் இல்லாத பக்கமாக கர்சரை கொண்டு போங்க. கர்சரை கொண்டு போயிட்டு அங்கே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ, ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க ஓகேங்களா. இதை கொடுத்தும் பண்ணலாம், இல்லாட்டி சார்ட் பை கொடுங்க. சார்ட் பை கொடுத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். நேமா, சைஸா, ஐட்டம் டைப்பா, டேட் மாடிஃபைடான்னு வரும். நான் என்ன பண்ணுறேன், நேம் வைஸ் கொடுத்துறேன். ஆல்ஃபபெட் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா நேம் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னது, ஆட்டோமேட்டிக்காக நேம் வைஸ் நமக்கு என்னது அரேஞ்ச் ஆகிக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போஸ் வைவா கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து டேட் மாடிஃபைல நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் பையில் போயிட்டு இங்கே டேட் மாடிஃபைன்னா ஒன்றும் கிடையாது, கடைசியாக நீங்கள் எந்த ஐக்கானை வந்து கொண்டாந்து வைக்கிறீங்களோ அது ஃபஸ்ட்டாக வரும். இது டேட் மாடிஃபைடு ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் சைஸ் வைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, சைஸ் என்னது, எது வந்து அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கோ அது நமக்கு ஃபஸ்ட்டாக வரும்.
ஓகேங்களா. அதே மாதிரி சார்ட் பையில் நேம்னா ஆல்ஃபபெட் ஆர்டரு, ஐட்டம்னா ஐட்டம் டைப் வைஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி ஆடிங் எ ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இந்த டெஸ்க்டாப். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. ஒரு ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே delete கொடுத்துட்றேன். இப்போது எங்கிட்ட வந்து கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, ஆடிங் எ ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இன் டெஸ்க்டாப்னு கேட்குறாங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுதான் கான்செப்ட் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிசின்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட வந்து டிஎன்பிசின்னு ஒரு ஃபோல்டர் எங்கிட்ட இருக்குது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், எனக்கு தெரியும். எப்படின்னா, என்னோடய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு நியூ வால்யூம் ஈக்குள்ளே போயிட்டு மை ஓன் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சிஓஏ மை ரெஃபரன்ஸ், ஸோ மை பர்சனலா எங்கள் அம்மா மை பர்சனலுக்குள்ளே போயிட்டு இங்கே இல்லை. ஸோ இங்கே என்னது டிஎன்பிசிக்குள்ளே போயிட்டு நான் போனேன் அப்படின்னா எனக்கு என்னது என்னோடய ஃபைல் எல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இவ்வளோ கான்செப்ட் நமக்கு இருக்கா. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறேன், திஸ் பிசிக்குள்ளே போகிறேன், நியூ வால்யூம் ஈக்குள்ளே போகிறேன், மை ஓன் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ கிளிக் பண்ணி தான் நான் உள்ளே போகணும்னு இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்பில் ஒரே கிளிக் மூலிமா அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் எப்படி போகிறது, இதுதான் கான்செப்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஃபைலை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டெஸ்டினேஷன் ஃபைல்னால் எந்த ஃபோல்டர். இப்போ டிஎன்பிசியா, இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுங்கள். இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோணும். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இப்போ டெஸ்க்டாப் வந்திருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, இதை கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துடாதீங்க. இதை பண்ணவே கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், பேஸ்ட்டு ஷார்ட்கட் கொடுக்கணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஷார்ட்கட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ வரை கொஷின் எல்லாருக்குமே புரிஞ்சுதா, டவுட்டாக இருக்காது இருக்கா. ஸோ கர்சர் வந்து ரெட் கலரில், ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து கர்சரை வந்து கலர் மாற்றிடுறேன் நான். ஸோ நியூ ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு கொஷினாகவே வரும், நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இங்கே ஒரு ஃபோல்டராகவே உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 4. ஸோ இதையும் நான் முடிச்சிட்றேன். ஓகேங்களா. ஸோ கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர், இது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று ரீநேமிங் ஃபோல்டர். செகண்ட் ஒன்று எக்ஸ்பேண்டிங் அண்டு கொலாப்சிங் எ ஃபோல்டர், சார்ட்டிங் எ ஃபோல்டர். இது ஒரு கொஷின். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, 3 டைப்பில் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் எம்டியான ஸ்பேஸில் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் இப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸு ஷார்ட்கட் மூலிமா அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு என் இப்படி கொடுத்து என்னது நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் போய் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இங்கேயே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூன்னு இருக்கும், இங்கே போய் ஒரு ஃபோல்டர், இது ஃபோல்டர் 1 இப்படியும் பண்ணலாம். செகண்ட் ஒன் ஷார்ட்கட்டு கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு என், இது செகண்ட் ஒன், இது ஒன்று. தேர்ட் ஒன் வந்து இங்கே நியூன்னு நமக்கு இருக்குங்களா, இதை கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷனுமா என்ன பண்ணலாம், ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன கொஷினா, கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர். ரிமூவிங்னு டெலிட் பண்ணுறது. ஸோ எப்படி டெலிட் பண்ணலாம் ஃபோல்டரை, நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்கள் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக டெலிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியே எங்காச்சும் ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுத்துக்குங்க. அதான் பர்மனன்ட் டெலிட் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா, நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி இதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதை கொடுத்தீங்கன்னா என்னது, இப்போ ரீசைக்கிள் பில்லை நான் போய் செக் பண்ணாலுமே எனக்கு வந்து என்னது இங்கே எனக்கு காமிக்காது. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்போ என்னது, இப்போ டெலிட் பண்ணது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நான் பர்மனெண்ட்டாக கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட்டு. அடுத்து நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்கா அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். ரீநேமிங் ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது ஒரு ஃபோல்டராக இருக்குது, இதை நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன்.
இது ஒரு ஃபோல்டராக இருக்குது. இது நான் ரீநேம் பண்ணுறத பேர் 2 டைப்பாக பண்ணலாம். இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஷார்ட்கட் உங்களுக்கு இருக்குது, F2 பட்டன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு F2 பட்டன் கொடுத்தீங்கன்னது ரீநேம் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் இப்படி கொடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி F2 பட்டன் இப்படி கொடுத்தும் என்னது ரீநேம் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி எக்ஸ்பேண்டிங் அண்டு கொலாப்சிங் ஏ ஃபோல்டர். ஸோ இது எக்ஸ்பேண்டிங் கொலாப்சிங்னா சிஸ்டம் லாங்குவேஜில் நமக்கு பெருசாக தெரியும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் கொலாப்ஸ் என்னது, ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு என்னது ஃபோல்டர் தான். எக்ஸ்பேண்ட் நமக்கு என்னது, இது ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னென்ன இதுன்னு பார்க்குறோம். க்ளோஸ் பண்ணுறது என்னது, கொலாப்ஸ்னால் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் க்ளோஸ் கொடுத்தா என்னது எல்லாமே எனக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ண எக்ஸ்பேண்டு, க்ளோஸ் கொடுத்தா என்னது கொலாப்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், சார்ட்டிங் ஏ ஃபோல்டர். இது ஆல்ரெடி நான் பார்த்தது தான். ஸோ மல்டிபிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 5 ஃபோல்டர் என்கிட்ட இருக்குது. இதை சார்ட் பண்ணுறதுன்னு என்னது, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் பை கொடுத்து என்னது, நேம் வைஸா, டேட் மாடிஃபைடா, டைப்பா, சைஸா, அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா, எது வேணால் போடலாம். நான் டிசெண்டிங் வேணும் அப்படின்னா டிசெண்டிங் கொடுத்து என்னது டிசெண்டிங் வந்துருச்சு. அசெண்டிங் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், சார்ட் பையில் போயிட்டு அசெண்டிங் கொடுத்தேன்னா அசெண்டிங் வந்துடும். ஸோ A to Z, Z to A, இதுதான் சார்ட் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பில் பார்த்தோம் எப்படி சார்ட் பண்ணுறதுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் பையில் 4 ஆப்ஷன் கொடுத்தோம். அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோல்டருக்கும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் பையில் என்ன பண்ணுறோம், டிசெண்டிங் கொடுத்தா போய் என்னது எனக்கு டிசெண்டிங் வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த 3 கொஷினுக்கு உண்டான ஆன்சரு. ஸோ கொஷின் நம்பர் 1, 2, 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஷின் நம்பர் 1, 3, 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், ஹோம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த 7மே நான் முடிச்சிருவேன். நான் ரிமைனிங் 4 முடிச்சு 7மே நான் முடிச்சிருவேன் நான். ஓகேங்களா, ஓகே. டவுட் யாருக்காவது இருக்குங்களா? ஸோ டவுட்டை மெசேஜ் பண்ணுங்க யாராவது. சார் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி சார் எடுக்கிறது? ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி சொல்கிறது, விண்டோஸ் 10, 7, 8 ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. விண்டோஸ் 11 ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு கொஷினாகவே இருக்குது இல்லை. அதாவது இந்த கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிசி கேப்சரிங். ஓகேங்களா, பிசி கேப்சரிங் அண்டு சேவிங் என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன், இது ஒரு கொஷினாக உங்களுக்கு இருக்குது. ஆக்டிவ் ப்ரோக்ராம், இது ஒரு கொஷினாக உங்களுக்கு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னென்னா விண்டோஸ் 7, 8, 10 இந்த 3க்கு ஒரே மாதிரி தான். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு மேலே டெலீட் பட்டன் பக்கத்தில் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு PRTSCன்னு உங்களுக்கு இருக்கும். அதை அமுத்துனீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். ஓகேங்களா, அதாவது விண்டோஸ் பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு மேலே டெலீட் பட்டன் பக்கத்துலேயே PRTSCன்னு இருக்கும், பிரிண்ட் ஸ்க்ரீன். அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். விண்டோஸ் 11 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாலே என்னது இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கேட்கும். நமக்கு வேணுங்கிறத இப்படி கட் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ் 11க்கு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருப்பீங்க, விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். விண்டோஸ் 11 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாலே என்னது நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வேணுங்கிறத இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஸோ குரூப்பில் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பணும். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நேம் போட்டு அனுப்புங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் ஆக்டிவ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணோன்னு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஓஎஸை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். சரிங்களா, ஓகே. எனக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னா ஹோம்ஒர்க் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சென்ட் பண்ணி உங்கள் நேம் போட்டு சென்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நான் எப்பவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஏப்ரல் பேட்சில் இருக்கிறவங்க கிளாஸ் கவனிக்கல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்னிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக COA கிளியர் பண்ணலாம். நான் சொல்கிற எக்ஸசைஸு, நான் சொல்கிற ப்ராக்டிக்கலை தெளிவாக எழுதுனீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்.
அதே மாதிரி தியரி வந்து புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கிட்டத்தட்ட ஓவராலாக சொன்ன மாதிரி தான் 2000 ஷார்ட்கட் உங்களுக்கு 2000 ஒன் மார்க் இருக்குது. அது போக டோட்டுக்கு கொடுத்த வெப்சைட்டுக்கு 1 மார்க் நாங்கள் கம்பைல் பண்ணியிருக்கோம். அந்த கம்பைல் மீன்ஸ் ஒவ்வொரு டைப்பு கொஷின் வரும், எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்து டெய்லியுமே படிக்க சொல்லுவோம். நான் தியரி இன்னையிலேருந்தே, அதாவது கம்மிங் வெனஸ்டேலேருந்து உங்களுக்கு தியரியுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ வேறு டவுட் இருக்கா? ஸோ ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ட்ரைவ் லிங்காக சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள், நான் ட்ரைவ் லிங்க் கொடுத்துட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? ஆமாங்க, தமிழ் டைப்பிங் 50 மார்க்கு, சார் எக்ஸாம் 50 மார்க் உங்களுக்கு. ஹவு டு ஓப்பன் ஆஃபீஸ்? இப்போதைக்கு ஓப்பன் ஆஃபீஸ் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் முடிங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் வரலாம். சரிங்களா? டவுட் கேளுங்க. வீடியோ எப்படி பார்க்கணும் சார்? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சார் வீடியோ எப்படி பார்க்கணும் சார்? ஒருத்தர் மட்டும் மைக் ஆய்க்கலாம், நீங்கள் மட்டும் மைக் பண்ணுங்க. சார் ரெக்கார்டட் வீடியோ எப்படி பார்க்கணும் சார்? மேம் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மேபி நாளைக்கு காயில் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே ஓகே சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் நம்ம இப்போ எக்ஸாம் வந்து தேரி ஒரு நாளும் ப்ராக்டிக்கல் ஒரு நாளும் அப்படிதான் சார் நடக்கும்? இல்லைங்க, அது வந்து ஓல்டு சிலபஸ்க்கு. நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 இல்லைங்க, அது வந்து ஓல்டு சிலபஸ். எல்லாமே 50 மார்க்கு. ஸோ 1 டேலே முடிஞ்சிடும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தியரி 1 ஹவர், ப்ராக்டிக்கல் 1 ஹவர். ஓகேங்களா? இது 2 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். டைப் ரைட்டிங் வந்து 10 நிமிஷம் தான். டைப்பிங் தமிழ் 10 நிமிஷம், டைப் இங்கிலீஷ் 10 நிமிஷம். ஸோ மோஸ்ட்லி எங்களுக்கு தெரிஞ்சு 1 டேலே முடிஞ்சிடும். ஆஃப் டேலே மேபி முடிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி எக்ஸாம் வரும். ஓகேங்களா? ஸோ டைப்பிங் எக்ஸாமில் ஹவு டு ப்ரொவைட் கொஷின்ஸ், வெயிட் பண்ணுங்க. டைப்பிங் எக்ஸாமில் ஹவு டு ப்ரொவைட் கொஷின்ஸ், கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், அப்பான் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே சாஃப்ட் காப்பி தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டைப்பிங் வந்து நிறையா சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெட்டில் போட நிறையா சாஃப்ட்வேர் உங்களுக்கு வரும். எது வேணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆசான்னு சொல்லுவேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை நெட்டில் உங்களுக்கு வேறு கிடைச்சாலும் விண்டோஸ்க்கு வந்து நான் மைக் ஆன் பண்ண ஆன் பண்ணி எப்போதையும் மியூட் போட்டுக்கோங்க எல்லாம். ஸோ நான் உங்களுக்கு டைப்பிங் சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ டவுட்டாக இருக்கிறவங்க ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். சார் விண்டோஸ் வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 சொல்றீங்க, கம்ப்யூட்டர் இப்ப வச்சு நம்ம பிராக்டிகல் பண்றோம் இல்லீங்களா, அப்ப வந்து நிறைய டிஃபர் ஆகுமா? இப்ப நீங்க சொல்றதுல இப்ப அசெண்டிங் டிசெண்டிங் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதே ப்ராசஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ற ஐ மீன் பிராக்டிகல் பண்றதுலயும் இருக்குமான்னு கேக்குறேன். மியூட் போட்டுக்கோங்க. ஸோ விண்டோஸ் 7, 8, 10, 11 ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆண்ட்ராய்டு 15 ஒரு மாதிரி இருக்குது, 16 ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது, 14 ஒரு மாதிரி, 13 ஒரு மாதிரி. அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னது விண்டோஸ் வந்து ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். மற்றபடி கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில சின்ன லிட்டில் பிட் சேஞ்ச் வரும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து விண்டோஸ் 7 ஒரு மாதிரி இருக்குமா, 10 ஒரு மாதிரி பயந்துக்கலாம் வேண்டாம், ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம், அதே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓஎஸ் இடையில மாத்திரங்கள்லாம் மாற்றிட்டு இருக்க வேண்டாம், இருக்கிற ஓஎஸை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. சரிங்களா? அதே மாதிரி தமிழ் ஆசானில் வந்து மியூட் போட்டுக்கோங்க. தமிழ் ஆசானில் வந்து பேசிக்ஸில் இக்கு இத்து மட்டும் கேட்குறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஆசான் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் இக்கு அப்படின்னு தனியாக இக்குன்னு போட்டால் வராது, அக்கான்னு போட்டால் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இக்கு வரும். அப்படி இல்லை உங்களுக்கு இக்கு வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்கும், கீழடி, அதில் நீங்கள் போய் இக்கு வச்சுக்கலாம். ஸோ ஆசானுங்கிறது டியூட்டர் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது எப்படி கற்றுக்கிறங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? செப்பரேட் கொஷின் சிஓ டைப்பிங், ஆமாங்க செப்பரேட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டைப்பிங் ஸ்பீடு வந்து ஒரு கொஷினாக இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் ஒரு கொஷின், தமிழ் ஒரு கொஷினாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து வீட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஆப்பிள் எக்ஸாம் போகிறவங்க கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் கொடுத்தே எனக்கு ஆகும்னு. இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்குது, 1.25 மாதம் இருக்குது. இந்த 1.25 மாதம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது நியூவாக சிலபஸ் அப்டேட் பண்ணி எக்ஸாம் போகிற ஃபஸ்ட்டு பேட்ச் நீங்கள் தான். ஸோ கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்க வேண்டாம், சீரியஸாக இருங்க. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே.
ஓகே. ஸோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்து சார் மார்னிங் சொல்லுங்கள் டைப் பண்ணுவோமா இல்ல சாஃப்ட் காப்பி பார்த்து டைப் பண்ணுவோமா மேம். எக்ஸாம்ல? வெயிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் வந்து சாஃப்ட் காப்பி தான் உங்களுக்கு. ஹார்ட் காப்பியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு. எல்லாமே சாஃப்ட் காப்பி தான். நான் ஒரு 2-3 சாஃப்ட்வேர் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஓகே, இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை. அப்போ வந்து சேம் 9 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வெப்சைட்டில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அப்படியும் பண்ணலாம். ஸோ டோட் இங்கிலீஷ் வெப்சைட் வந்து டைப் ரைட்டிங் வந்து ஒரே நிமிஷம். ஸோ டோட் வெப்சைட்டில் அதாவது ஆப்பிள் எக்ஸாம் போகிறவங்க நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்கள் வெப்சைட் போடுங்க. உங்கள் வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு அங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஓகேங்க. அதாவது கம்மிங் ஏப்ரல் போகிறவங்க உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சே நீங்கள் டோட் வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் அதிலே நீங்கள் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆகஸ்ட் போகிறவங்க மெதுவாக போங்க. ஓகேங்களா? மெதுவாக பண்ணுங்கள். இப்போதைக்கு ஏப்ரல் போகிறவங்க மட்டும் ப்ராப்பராக இருங்க. ஆகஸ்ட் போகிறவங்க ஓரளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணணுமா இன்னும் அப்டேட் கொடுக்கலிங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சு அப்டேட் பண்ணுவோம். மேபி ஜூன் ஜூலையில் வரும் உங்களுக்கு அது. ஓகேங்களா? ஓகே, டவுட் இருக்கா? கடைசியாக டவுட்டு யாரோ இங்கிலீஷ் ஜூனியர்னு கேட்டீங்க. சென்ட் பண்ணுவீங்களா சார்? புரியல, கேளுங்க. இப்ப எல்லாம் எங்க பிராக்டிகல்லாம் காமிச்சிங்க இல்லையா, அது வந்து நீங்க எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா இல்ல இதுலயே பாத்துக்கலாமா? இல்லைங்க, நான் டிரைவ் லிங்கை கொடுப்பேன் உங்களுக்கு நான். ஸோ மெயில் மூலியமாக கொடுப்பேன். குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. மேபி மார்னிங் அப்டேட் உங்களுக்கு ஆயிரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. சார் எக்ஸாம் அப்போ ஏம் கன்க்ளூஷன் அது மாதிரி எழுதுவாங்க சார். அது நம்ம பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் ஓகே, இப்போ அவங்க மட்டும் கேளுங்க. டவுட்டு ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, கேளுங்க. சார் நான் இப்போ ஃபோனோட கீபோர்டு யூஸ் பண்ணுறேன் சார். அதில் எது டவுட்னா யார்கிட்ட கேட்கணும் சார். அதான் அது இப்போ அந்த கீபோர்டு யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி, நான் குரூப்பில் போடுறேங்க. நான் அதில் ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் நான். சரி, நீங்கள் குரூப்லேயே கேட்கலாது நீங்கள். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை. ஹோம்ஒர்க் வந்து மந்த்லி சென்ட் பண்ணுங்க. ஓகே சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார் இப்போ ஃபிங்கரிங் வந்து நம்ம கீழடியில பண்ணும்போது நடுவுல டவுட் வந்துச்சுன்னா அதுல அந்த இக்கெல்லாம் அடிக்க முடியல சார். இப்போ அது வந்து திரும்ப நம்ம அந்த கீழடி ஆப்ல போகும்போது ஆசான்ல மிஸ்டேக் வந்துச்சுன்னா கீழடி ஆப்ல பண்ணும்போது நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல சார். இப்போ எது எவ்வளவு நாள் அடிக்கணும் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது சார். ஸோ நான் அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைப் ரைட்டிங் எப்படி ஃப்ரீயாக வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சிஓஏ பண்ணிங்கன்னா நான் சிஓஏ சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அந்த வீடியோ மேக் ஆகிட்டுருக்குது. எந்தெந்த எக்ஸசைஸ் எவ்வளோ டேஸுங்கிறது ஒரு வித்தின் 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவேன் நான். ஓகேங்களா? வீடியோவே நான் கொடுத்துட்றேன். ஸோ மொத்தம் வந்து 12 கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் எத்தனை நாள் பண்ணோன்னு, செகண்ட் எத்தனை நாள், தேர்ட் எத்தனை நாள், அதுக்குள்ள எக்ஸசைஸ் வேர்ட்ஸு எல்லாமே நான் கொடுத்து ஒரு வீடியோவே கொடுத்துருவேன் நான். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருமே ஹோம்ஒர்க் வந்து அப்டேட் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து புதன்கிழமை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட் பண்ணுறதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ராக்டிக்கலை வந்து அவுட்புட் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி வந்து எப்படி அவுட்புட் எழுதி காமிக்கணும்னு அதை எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவோம் நான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளாஸில் நிறைய குறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் மெதுவாக சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே ஓப்பனாக கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஓஎஸ் எல்லாமே சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேர்ட்லேருந்து உங்களுக்கு லாங் கொஷின் ஸ்டார்ட் ஆகும், பெரிய கொஷின். இதில் இருந்தால் டவுட் நிறைய எல்லாருக்குமே வரும். இந்த இயல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.